பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். சத்துருடைய பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமா சத்துரு எப்படி போராடுவான் தெரியுமா? வாலிப தங்கச்சி, உன்னை எப்படி போராடுவான்? தம்பி உன்னை எப்படி போராடுவான்னா, அவனுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நீ எல்லார போல மாறணும், நீ எல்லார போல ஆகணும், உங்க கூட படிக்கிறவங்கள மாதிரி நீ ஆகணும், உங்க கூட வேலை செய்யறவங்கள மாதிரி நீங்க ஆகணும், இந்த ஊர்ல இருக்கிறவங்கள மாதிரி உங்களை ஆகணும், அவங்கள மாதிரி நீங்க தப்பு பண்ணணும், அவங்கள மாதிரி நீங்க அசுத்த வாழ்க்கையில ஈடுபடணும், அவங்கள மாதிரி நீங்க சினிமா கேட்கணும், அவங்கள மாதிரி இந்த ஒரே ஒரு டார்கெட் தான் பிசாசுக்கு எப்பவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்னா வித்தியாசமானவர்கள். வித்தியாசமானவர்கள். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அணி அணியா புறப்பட்டு வரும்போது சபிக்கிறதற்காக பீலையாம் போய் நிற்கிறார். ஆனா நிற்கும் போது இவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வருது. ஏன் வருது அப்படின்னு சொன்னா, எப்பா இவங்க எல்லாரோடையும் வித்தியாசமா இருக்கிறாங்கப்பா, அவங்க நடந்து வருகிற அழகை பாருப்பா, அவங்களுடைய ஒழுக்கத்தை பாருப்பா, அவங்க முன்னாடி ஒரு மேகம் வருதுப்பா, பின்னாடி ஒரு மேகம் வருதுப்பா, இவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, அப்ப இந்த கூட்டத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதா அப்படின்னு அந்த ராஜா கேட்கும்போது பிலேயாம் ஒரு ஐடியா சொல்றாரு. இவங்களை நம்மளை போல மாத்தணும்னா உலகத்தில் இருக்கிற யாராலும் இவங்களை ஜெயிக்க முடியாது, யாராலும் இவங்களை அழிக்க முடியாது. காரணம் என்னன்னா, இவர்களிடத்திலே இருக்கிறது தேவ பலன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உங்களை சாதாரணமா நினைச்சிருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சாதாரணமா நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க யார் அப்படின்னு சொன்னா, நீங்க வேறு மனுஷன், நீங்க வேறு மனுஷி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா நாம் விசுவாசிக்கிறேன், அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நம்ம விசேஷமானவர்கள். அந்த தேவனாகிய கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. நம்ம இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்திற்குரியவர்கள். அதைத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தில் இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நம்மத்திலே ஒரு கிரவுடு பரவி இருக்கிறாங்க, நம்மத்திலே ஒரு கூட்டம் பரவி இருக்கிறாங்க. அந்த கூட்டம் எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, எப்படி தெரியுதா மாமா? நம்ம கண்ணுக்கு வித்தியாசமா தெரியுது, ஸ்பெஷலா தெரியுது. அவங்களுக்கு கேரக்டர் நம்மள மாதிரி இல்லை. அவங்க இவ்வளவு பாடுபடுத்தியும் அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுடைய குழந்தை பிறக்க கூடாதுன்னு அடிமைப்படுத்துகிறோம், அவங்க திரளாய் பெறுகிறார்கள். அவங்களுடைய ஆராதனை வித்தியாசமா இருக்குது, எல்லாம் வித்தியாசமா இருக்குது. வித்தியாசமான ஒரு கூட்டம். அப்போ நீங்களும் நானும் சாதாரணமான கூட்டம் அல்ல, ஸ்பெஷலான ஒரு கூட்டம். எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு ரூல்ஸ் ஒன்று பிறப்பப்படுகிறது. யாருக்கு தெரியுமா? யூதா ஜனங்களுக்கு. ஏன் யூதா ஜனங்கள் மட்டும் சாகணும், அந்த ஜனங்கள் மட்டும் எதுக்கு அழியணும்? அப்ப அந்த ஆட்கள் சொல்றாங்க, அவங்க வித்தியாசமான ஒரு கிரவுடு, அவங்க வித்தியாசமான ஒரு கூட்டம். நம்மள மாதிரி அவங்க இல்லை, நம்மள மாதிரி பாவம் செய்யறது இல்லை, நம்மள மாதிரி அசுத்த காரியத்தை ஈடுபடுறது இல்லை. அவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க. எப்படி இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த ஜனம்தான் நீங்கள், அந்த ஜனம்தான் நாம. தம்பி, ஆண்டவர் இன்னைக்கு உன் கூட பேசுறாரு. அவ்வளவு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, அவ்வளவு பக்கபலமா ஏசப்பா இருக்கிறாரு. ஆனா இந்த பொல்லாத பிசாசு உன்னை சாதாரணமானவனா மாத்தணும்னு நினைக்கிறான், மற்ற மனுஷனை போல மாத்தணும்னு நினைக்கிறான், நீங்க எல்லார மாதிரி மாறணும்னு நினைக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு எல்லார மாதிரி மாறிட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்தது புது பலன், கர்த்தர் உங்களுக்கு தந்தது புது அபிஷேகம், ஆண்டவர் உங்களுக்கு தந்தது புது ரட்சிப்பு. நீங்க எல்லார மாதிரியும் இல்லை. ஆனா பிசாசு உங்களை டார்கெட் பண்ணி இப்போ எல்லார மாதிரி உங்களை பண்ண வச்சுட்டான். எல்லார மாதிரி நீங்களும் தப்பு பண்றீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க அதை ஜெயிக்கணும். இனி நான் மற்ற மனுஷனை போல ஆக மாட்டேன். நீங்க மற்ற மனுஷனை போல ஆக கூடாது. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இனி உங்களை மற்ற மனுஷங்களை போல அவன் ஆக்க முடியாது, ஆக்க முடியாது. இனி மற்ற மனுஷங்களை போல நீங்க ஆக முடியாது.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு தனி ஒரு மதிப்பு உங்களுக்கு வேண்டாமா? இங்க இந்த இடத்துல பாருங்க, எப்பா நீ என்ன பண்ண போற, நீ என்ன செய்ய போற, என்னிடத்துல என்னுடைய மகாபலம் எதுல இருக்குன்னு தெரிஞ்சு உனக்கு என்ன யூஸ், உனக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு ஒண்ணும் இல்லையா, உன்னையும் சொல்லுங்க. அந்த டைம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்த அந்த ராஜாக்களுக்கு ஒரே ஒரு டார்கெட் தான், வேற இன்னும் இல்ல. எதுக்கு சிம்சோனை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க? இவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்றதுல என்ன பிரச்சனை? அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இவனை கொல்றதுனால என்ன கிடைக்க போகுது? அவங்க சமாதானமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னை நாங்க கொல்ல மாட்டோம், உன்னை நாங்க பிடிச்சிட்டு மட்டும்தான் போவோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை கொன்னுட்டோம்னா அதோட முடிஞ்சிருச்சு. சில நேரத்தில் பிசாசு நம்மளை சாகடிக்க எல்லாம் மாட்டான், நம்மளை கொல்ல எல்லாம் மாட்டான். நம்மளை கொன்னோம்னா அவ்வளோதான், துப்பாக்கியை வச்சு நம்மளை கொன்னுட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த நிமிஷம் நம்ம பரலோகத்தில் போய் சேர்ந்துடலாம். நமக்கு அதான், யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் 1000 பொண்ணு, நீங்க செத்தாலும் 1000 பொண்ணு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதம். அதனால பிசாசு நம்மளை என்ன பண்ண மாட்டானா, கொல்ல மாட்டான். சிம்சோனை அவங்க கொல்லவே இல்லை. ஏன் அவனை கொல்லல அப்படின்னு சொன்னா, உன்னையும் எங்களை மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷனா நாங்க உங்களை கன்சிடர் பண்ற நாள் வரும். நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன பெரிய எல்லாரையுமே கொன்றுவியா, நீ என்ன பெரிய பலாக்கிரமசாலியா? நம்ம நினைக்கிறது மாதிரி சிம்சோன் கோலியாத்தை போல ரொம்ப பெரிய உருவமாலாம் இருக்க மாட்டான், ராட்சதன் எல்லாம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம சிம்சோன் அப்படின்னு எடுக்கும் போதே நம்ம பெரிய வாட்ட சாட்டமா ஒரு பெரிய ஜிம்பாடி மாதிரி யோசிப்போம். அப்படி கிடையாது, சாதாரணமான ஒரு மனுஷன் தான் அவன். ஒரு பெரிய கோலியாத்த மாதிரி ஆள் கிடையாது. ஆனா கொஞ்சம் உயரமானவன், கொஞ்சம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவன் தான். ஆனா அவங்க அவனை மற்றவர்களை போல ஆக்கினார்கள். அதனாலதான் சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போய் மாவரைக்க வச்சாங்க. உட்கார்றா, மாவரடா, எங்களை மாதிரி நீ செய்டா, நீ வேடிக்கை காமிடா, நீ டான்ஸ் பண்றா. அத்தனை பேர் ஏன் ரசிச்சாங்க அப்படின்னு சொன்னா, உன்னை நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, சாதாரணமானவனா உன்னை நாங்க மாத்திட்டோம். அந்த வசனம் சொல்லுகிறது, கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன். ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்க போறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, நீங்க இனி மற்ற மனுஷனை போல ஆக, சத்தமா சொல்லுங்க, கூடாது கூடாது. எல்லார மாதிரி நீங்க ஆக கூடாது. பிசாசு துடிக்கிறான். காரணம் இல்லாம அந்த சண்டை எதுக்கு வந்துருச்சு, அந்த வாக்குவாதம் எதுக்கு வந்துருச்சு, அந்த பையன் உங்கள்கிட்ட எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அந்த பொண்ணு ஒன்ன தேடி எப்படி வந்துருச்சு, மொபைலில் அந்த காரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வேற ஒன்றும் இல்லை. நீங்க அதை ஸ்கிப் பண்றீங்க, நீங்க அதை வேண்டான்னு சொல்றீங்க, நீங்க அதை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா பிசாசனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உன்னை அப்படி கொண்டு வருவேன், எல்லார மாதிரி கொண்டு வருவேன்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். ஆதங்கமா சுத்தி திரிகிறான். உங்களையும் சமமான ஒரு மனுஷனை போல ஆக்குவேன்னு அவன் தீவிரித்து வருகிறான். ஆனால் நான் நம்புகிறேன், கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரியும் போது எனக்காய் பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், என்னை காப்பாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். நீங்க ஸ்பெஷலாய் நீங்க மற்ற மனுஷன் அல்ல பிரதர். நீங்க மற்ற மனுஷனை போல ஆகாதீங்க சிஸ்டர், நீங்க மற்ற மனுஷனை போல ஆகாதீங்க. கையை உயர்த்தி ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. தப்புதான் 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 தப்புதான். நீங்க எப்படி இப்படி ஆகலாம், நீங்க எப்படி இப்படி ஆகலாம்? பிசாசனுடைய திட்டம் நிறைவேறிச்சா? பிசாசனுடைய திட்டம் நிறைவேறுகிற அளவிற்கு நீங்க எப்படி நடந்துக்கலாம்? நீங்க அந்த காலேஜில் நீ ஸ்பெஷல் இல்ல மகளே, மகனே, நீ தானே ஸ்பெஷல். அந்த இடத்துல கத்தர், அந்த சத்துருக்களுக்கு உள்ள கத்தர் உங்களை எதுக்கு கொண்டு போனாரு? அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை எதுக்கு கொண்டு போய் வச்சாரு? ஒரு நோக்கம், ஒரு நோக்கம். அந்த இடத்துல எல்லார விட நீ வித்தியாசமா தெரிவேன்றதற்காக தான்.
கர்த்தர் உன்னை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாரு. நீ எப்படி அவங்கள மாதிரி மாறலாம், நீ எப்படி அவங்கள மாதிரி இருக்கலாம். பிசாசனுடைய டார்கெட்டே வேற ஒன்றும் இல்லை, உன்னை அவர்களோட இணைக்கணும், உன்னை அவர்களோட சேர்த்து விடணும். அப்படிதான் நினைச்சா சத்துரு வெட்கப்பட்டு போகிறபடியாய் ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க. இல்லை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை நிறைய பேரை தொடட்டும். நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீங்க மற்ற மனுஷன் அல்ல, நீங்க விசேஷமானவர்கள், நீங்கள் வேற ஆவி உடையவர்கள், நீங்க இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியவில்லையா என்று கேட்கிறார். இனி நான் அப்படி அல்ல, அஞ்ஞானிகளை போல நான் இருக்க மாட்டேன், அவர்களை போல நான் இருக்க மாட்டேன். சொல்லுங்க வாலிப பிள்ளைங்க தம்பிங்க எல்லாம் சொல்லுங்க, நீ மற்றவங்கள மாதிரி லவ் பண்ணி திருமணம் பண்ண கூடாது, நீ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீ போக கூடாது, நீ மற்றவங்கள மாதிரி உன்னுடைய கற்பனை இழக்க கூடாது, நீ மற்றவங்கள மாதிரி நீ கோவப்படக்கூடாது, நீங்க மற்றவங்களுடைய பாவத்துல நீ கை போடக்கூடாது. உனக்கு ஒரு தனிமை, உனக்கு ஒரு வித்தியாசம், உன்னை பார்க்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்படணும். உன்னை மாதிரி எப்படி மாறுறதுன்னு கேட்கணும். நீ ஒரு நெருங்க முடியாத ஒரு தேவனுடைய பிள்ளை, நெருங்க முடியாத ஒரு தேவனுடைய பிள்ளை. அக்கினி கினி 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 அக்கினி கினி, இப்போ அக்கினி, இப்போ அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். மற்றவங்களை போல நீ எப்படி சோர்ந்து போகலாம்? சோர்ந்து போக முடியாது. நான் மற்ற மனுஷனை போல ஆக மாட்டேன். சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். வித்தியாசமான 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 ஆவி கிருபையா எனக்கு தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.